எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முரளிதர். நான் வந்து மேப்பிள்டன் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன், பள்ளிக்கரணை இங்கே பக்கத்துலேயே தான். நான் வந்து இன்றைக்கி வந்து 21 ஜூன் யோகா டே, ரொம்ப விசேஷமான டே. எங்கள் குரு ராஜாராமன் அவரை வந்து சந்திக்கணுன்ட்டு ஒரு விருப்பம் இருந்தது. ஃபோன் பண்ணி கேட்டேன், வாங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா எனக்கு வந்து குரு டே மீட் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம். யோகா டே அன்றைக்கி மீட் பண்ணுறது. அவர்கிட்ட நான் வந்து ஒரு 10 நாள் யோகா பயிற்சியெல்லாம் த்ரூ இதில் தான் இன்டர்நெட் மூலமாக தான் நான் இதை கற்றுக்கினேன். பட் ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் தெரியும். ஏன்னா அவரோட குரு தான் வந்து எனக்கு அவரோட குருவாக இருந்தார். அது வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி நான் கற்றுட்டேன். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன், அப்பப்போ தான் பண்ணிட்டு இருந்தேன். இவர்கிட்ட சேர்ந்த பிறகு அது ஒரு ரிவிஷன் மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப வந்து ஆர்வமாக திருப்பியும் கற்றுட்டேன் அவர்கிட்ட. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இன்னி வரலும் நான் வந்து திருப்பியும் அது விடாமல் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து காரணமே வந்து நம்ம ராஜாராம் குரு தான். ஏன்னா இதில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு தெரியாமல் விட்டுடுறோம். அதுக்கு வந்து ஒரு லேசினஸ் தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் காலங்காத்தாலேயோ இல்லை ஒரு நல்ல உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட் டைமோ அந்த டைமில் வந்து அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நம்ம ஆரோக்கியத்தில் வந்து நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் எல்லாம் தெரியும். பிராணாயாமம் வந்து ரொம்ப முக்கியமானது. அது சார் சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சில நியமங்கள், ஆகார நியமங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதுவும் நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணால் அதுலேயும் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இப்படியே சொல்லிகிட்டே போகலாம் சாரோட இந்த யோகா கிளாஸு. ஸோ நான் வந்து யூஸ்வலாக வந்து ஏதாவது ஒரு சின்ன மனசில் பட்டுட்டுன்னா ஒரு கவிதை மாதிரி எழுதுவேன். கவிதையே வந்து ஒரு பாட்டு, ஏதோ ஒரு சினிமா பாட்டு எடுத்து அது மாதிரி எழுதுறது எனக்கு ஒரு பழக்கம். எனக்கு இந்த கிளாஸ் வந்து 10 நாள் கிளாஸ் முடிஞ்ச உடனே சார் மேலே என் அந்த குரு பக்தி மேலே ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அது எனக்கு அப்போது டைம் கிடைக்கல. அவருக்கும் நான் எழுதியிருக்கேன்ட்டு சொல்லி பாட முடியல. அவர் முன்னாடி பாடணுன்ட்டு ஆசைப்பட்டேன். அது இன்றைக்கி கிடச்சிருக்கு, யோகா டே அன்றைக்கி. ஸோ இது ஒரு விசேஷமான நாள். நான் என்ன பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நான் வந்து இப்போது பாடப்போகிறேன். வாழ்க வாழ்க என் குருவே வாழ்க, வாழ்க வாழ்க என் குருவே வாழ்க. சிஷ்யன் முரளி வணங்குகிறான், உங்கள் சிஷ்யன் முரளி வணங்குகிறான். வாழ்க வாழ்க என் குருவே. யோக கலையில் பெரிய பெயர் பெற்றவரே, யோக கலையில் பெரிய பெயர் பெற்றவரே என் குருவே ராஜாராமன் ஐயா. வாழ்க வாழ்க என் குருவே வாழ்க. குரு பாதத்தை வணங்கி வணங்கி குருவின் நினைவிலே குரு காட்டிய குரு பாதையில் நடந்து வந்தேனே. குரு பாதத்தை வணங்கி வணங்கி குருவின் நினைப்பிலே குரு காட்டிய குரு பாதையில் நடந்து வந்தேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா. இந்த உணர்வோடு பக்தியோடு கற்றுக்கொண்டேனே குருவிடன் யோக கல்வியை. சரணம். வாழ்க வாழ்க என் குருவே வாழ்க. நீங்கள் நடத்தும் ஆத்ம வித்யா யோக வகுப்பிலே கற்றுக் கொடுத்த யோக பயிற்சி மிக மிக தேவை. நீங்கள் நடத்தும் ஆத்ம வித்யா யோக வகுப்பிலே கற்றுக் கொடுத்த யோக பயிற்சி மிக மிக தேவை. பிராணாயாமம், ஆர்ட் ஆஃப் லிவிங், உணவு பழக்கங்கள், பல்வேறு பயிற்சிகள், முத்ரா சக்கர ஹீலிங்கள்,
வஜ்ர வீர ஆசனங்கள் மூச்சு விழுப்புணர் கிரியைகள் கற்றுக்கொண்டேனே. சரணம் வாழ்க வாழ்க என் குருவே வாழ்க. சிஷன் முரளி வணங்குகிறான். வாழ்க வாழ்க என் குருவே வாழ்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.